ஹலோ! இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு தான். ஸோ கடாயில எண்ணெய் ஊத்தியாச்சு. கொதிக்குதான்னு பார்த்துட்ருக்கோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷ நாம எப்படி செய்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போட்டேன். ஸோ இது எதுக்கு அப்படி செய்றேன்னு பார்த்தீங்கன்னா, ம் சப்பாத்திக்காக. தக்காளி தொக்கு ஸ்பெஷலி ஃபார் சப்பாத்தி. அதுக்காக தான் இந்த தொக்கு செய்றேன். ஸோ இப்போ வெங்காயம் போட்டாச்சு. ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகா, இதெல்லாம் சாப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அத வந்து இப்ப நானு பாத்திரத்துல போட்டு வதக்க போறேன். ஸோ இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும். அந்த மெயினா பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க சாப்பாட்டுல சாப்பிடுறதுக்கு பதிலா சப்பாத்தில சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ சப்பாத்தி பிரியவங்களா இருந்தீங்கன்னா, சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ தக்காளி ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா வதக்கணும் தக்காளிய பொறுத்தவரைக்கும். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் இப்ப. ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் வாட்டரா இருக்கும்ல தண்ணி. அதனால கொஞ்சம் நல்லா வதக்கணும் தக்காளி. நல்லா சுண்டி போற அளவுக்கு வதக்கி வச்சிருக்கணும். ஸோ தக்காளி பிரியர்களா இருந்தா இப்படி கூட செஞ்சு பாருங்க. ஈஸியான டிஷ் தான் இது. ஸோ இப்ப மூடி வச்சுட்டேன். ஏன்னா தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காக மூடி வச்சுட்டேன். இப்ப கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்து, இன்னும் வேகல நல்லா. அதனால திருப்பியும் நான் கிளறி விடுறேன் எல்லாத்தையும். இன்னும் வதக்கிட்டு இருக்கேன். நல்லா தக்காளிய சாப் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா, இது சூப்பரா இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் இல்லாம இருக்கணும் தக்காளி. ஸோ அதனால வந்து பச்சை ஸ்மெல்லு போச்சா, நல்லா வதங்கிச்சான்னு ஒரு டைம், 2 டைம் எடுத்து எடுத்து பாருங்க. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ திருப்பி நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். வதங்கிச்சா இல்லையான்னு. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லும் போச்சு. ஸோ